மீனாட்சியின் அதீத கொடுமையால் வீட்டை விட்டு வெளியேறிய சாதனா வெகுவாகவே கவலை கொண்டிருந்தாள். மதிய உணவுக்கான இடைவெளி நேரம். குழந்தைகள் அனைவரும் வரிசையாய் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்க அவர்களை ஒரு முறை மேற்பார்வை விட்டு சோர்வாய் வகுப்பறையில் தனது நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் சாதனா. பசி என்ற உணர்வே இன்றி வயிறும் மனமும் மரத்து போயிருந்தது. இன்றோடு 4 நாட்களாயிற்று அம்மாவோடு வாழ்ந்த வீட்டை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து வந்து. கடவுளின் கொடையாய் கிடைத்த அன்பு உறவுடன் இறுதி வரை உடன் இருக்க முடியாமல் போனதை எண்ணி இதயம் வலித்தது. அதிலும் ஒற்றை வார்த்தையில் போ என்றவள் தனது உடைமைகளோடு வீட்டை விட்டு வெளியேறும் வரை தன் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தது இதயத்தை பிளந்தது போல் இருந்தது. என் மீது அம்மா கோபம் கொண்டு விட்டாளே என தயங்கும்போது மீனாட்சி விடாப்பிடியாய் வெளியேற்ற துடித்தாள். படிச்சு சொன்னனே, அதை வளர்க்காத, அது வளர்ந்து உனக்கு கஞ்சி ஊத்தாதுன்னு கேட்டாளா? இதோ இப்ப ரெக்க முளைச்சதும் பறக்குது. போகட்டும் விடு, இன்னியோட உன்னை பிடிச்ச சனியை விட்டுதுன்னு நினச்சிக்க. முதல்ல அதை தலைமுழுகு, அவ போனதும் வீட்டை கழுவி விடுறேன் என்ற போது வலியை மீறி சிரிப்புதான் வந்தது சாதனாவுக்கு. பாட்டியின் குணம் அவள் அறியாததா? முன்னே சென்றால் கடிப்பாள், பின்னே வந்தால் உதைப்பாள். வீட்டிலிருந்தால் காலை சுற்றிய பாம்பு என்பாள். வீட்டை விட்டு வெளியே வந்தால் சனியன் ஒளிந்தது, இதெல்லாம் கஞ்சி ஊத்துமா, இதையா எதிர்பார்த்து வளர்த்த அப்படின்னு அம்மாவை பேசுவாள். இது அவளின் பிறவி குணமாயிற்றே. இனி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்ற வேகத்தில் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து இங்கே தஞ்சம் அடைந்தாயிற்று. எனினும் தாயின் முகம் காணாமல் இதயம் தவித்தது. உறக்கத்தை உணவை வெறுத்து பாசத்தின் நினைவில் ஏங்கியது. அதே நேரம் உள்ளூர ஒரு எண்ணம் நெஞ்சை முள்ளாய் குத்தி கொண்டிருந்தது. போகிறேன் என்றதும் போ என்று சொல்லிவிட்டாளே. ஒரு வார்த்தை மறுக்கவில்லை, தடுக்கவும் இல்லை. அம்மாவுக்கு என் மீது வெறுப்பு எழுந்து விட்டதோ? பெற்ற பெண்ணாய் இருந்தால் அனுப்பியிருப்பாளா என்ற எண்ணமே அவளை இன்னும் வதைத்தது. சாதனாம்மா, வாயில் காவலனின் அணைப்பில் திரும்பினாள். என்ன ஜோசப், நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்க ரூம்ல டைனிங் ஹால்ல எல்லாம் தேடிட்டு வரேன். என்ன விஷயம்? உங்களை தேடி ஒரு அம்மா வந்திருக்காங்க. என்ன? குபீரென எழுந்தாள். அம்மாவா இருக்குமோ? யார்? எங்க இருக்காங்க? யாருன்னு தெரியலம்மா, ஆனா பெட்டி படுக்கையோடு வந்திருக்காங்க. என்னது? நம்ம வார்டன் அம்மா கிட்ட பேசினாங்க. இப்பதான் உங்க ரூம்ல கொண்டு போய் சாமானெல்லாம் வச்சுட்டு வந்தேன். ஜோசப் சொல்லும்போதே காற்றாய் பறந்து தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி ஓடினாள். மூச்சிறைக்க வந்து நின்ற மகளை, கொண்டு வந்த பொருட்களை அடுக்கி கொண்டிருந்த துளசி நிதானமாய் திரும்பி பார்த்தாள். சாதனாவின் உடல் முழுக்க சிலிர்த்தது. பாய்ந்து வந்து தாயை இறுக கட்டி கொண்டாள். அம்மா, நீங்க தானா? வந்துட்டீங்களாம்மா? என்னை தேடி வந்துட்டீங்களா? இது கனவில்லையே. வீடு என்ன, எனக்கு வேலை இருக்கு. அம்மா, வந்து 4 நாளாகியும் ஒரு பொருளையாவது அடுக்கி வச்சிருக்கியா? எல்லாம் கண்ட இடத்துல கிடக்கு. ஐயோ அம்மா, முதல்ல இப்படி வந்து உட்காருங்க. எனக்கு தலைகால் புரியல. எப்படி அம்மா வந்தீங்க? அதுவும் இவ்வளவு சாமானோடு வந்திருக்கீங்க என்றவரை அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்து தாயின் காலடியில் அமர்ந்து கொண்டாள். உற்சாகமும் ஆனந்தமும் ஆர்வமுமாய் கலந்து விகசித்த மகளின் முகத்தை பார்த்து மென்மையாகைத்தாள் துளசி. என்னை பார்க்காம நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? ஐயோ, பைத்தியமே பிடிச்சிருக்கும். 2 வாட்டி ஃபோன் பண்ணினேன், பாட்டி எடுத்தாங்க, அதான் கட் பண்ணிட்டேன். எப்படியும் இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடணும்னு மேடம் கிட்ட பர்மிஷன் கூட கேட்டுட்டேன். சாயந்தரம் வரணும்னு இருந்தேன். நல்ல வேலை வரல, நான் வேலையை விட்டுட்டேன். அம்மா, ஆமாம், வேலையை விட்டாச்சு. ஆஃபீஸில் இருந்து வந்த பணத்தில் லோனை கட்டியாச்சு. வீட்டு பொறுப்பை பாட்டிக்கிட்டேயே விட்டாச்சு. இனி நாம் வெளியே எந்த வேலையும் இல்லை. நீ சொன்ன மாதிரி பேசாமல் இங்கே உள்ளவங்களை கவனிச்சுட்டு நாம் இங்கே இருந்துடலாம் என்ற தாயை நம்ப முடியாமல் பார்த்தாள் சாதனா. என்னம்மா சொல்கிறீங்க? ஏம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க? 25 வயசில் உனக்காக எல்லாரையும் உதறிட்டு வந்தவ நான். இப்போ 50 வயசில் வரமாட்டேனா? அம்மா, நீ என் குழந்தடா. உன்னை தனியாக கலங்க வச்சுட்டு என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லு? துளசி பரிவாய் கேட்க மகளுக்கு கண்கள் பொங்கின.
பாட்டி உங்களை எப்படி விட்டாங்க? ம். அவங்களுக்கு என்னை விட நம்ம வீடும், நாம் சம்பாதிக்கிற பணமும் தான் முக்கியம். இப்போ அவங்களுக்கு அதுதான் தேவை. இருக்க ஒரு வீடு, வயித்துக்கு சாப்பாடு. அது கிடைச்சதும் நான் வந்ததை பற்றி ரொம்ப வருத்தப்படலை. தாத்தா தான் கவலைப்பட்டாங்க. உடம்பு குணமானதும் நேரம் கிடைக்கும்போது நம்மளை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். அவங்க காலம் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பணத்தை பேங்க்கில் போட்டிருக்கேன். இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும். ஒரு பெத்த பொண்ணாக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செஞ்சுட்டேன். இனிமேல் ஒரு தாயாய் உன் கூட இருக்கிறது மட்டும்தான் என் கடமை. அதான் வந்துட்டேன். பெருமூச்சோடு சொன்னவளின் மடியில் முகம் புதைத்து அழுதாள் சாதனா. தேம்பி தேம்பி அழுதாள். புன்னகையோடு மகளை வருடினாள் துளசி. ஏண்டாம்மா இப்போ அழுற? இல்லைம்மா, எனக்காக திரும்பவும் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, உங்களை நான் அனாதை ஆக்கிட்டேனே. சேச்சே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரும் அனாதை இல்லை. எனக்கு நீ, உனக்கு நான். நமக்கு இந்த வாழ்க்கை போதுண்டா. இனிமேலாவது உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் சந்தோஷங்கிறது உறவுகள் இல்லைம்மா, நல்ல மனசில் நல்ல நடவடிக்கையில் இருக்குது. என் பொண்ணு கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷமும் கூட. ஐயோ, இத்தனை வருஷம் கூட இருந்தும் உங்களை முழுசாக புரிஞ்சிக்கலையேம்மா. நான் பாவிம்மா என முகத்தில் அரைந்து கொண்டு அழுதவளை பதறி தடுத்தாள் துளசி. ஏண்டா போன்னு சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டியா? அம்மா உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா. மண்டு நான் போய் உன்னை வெறுப்பேனா? பாட்டியை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் நம்ம நிம்மதி வெளியே போயிடும்னு. ஆனாலும் பெற்றவங்களை கைவிட்ட பாவம் வரக்கூடாதுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீ தினம் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அம்மா, பாட்டியோட குணம் மாறாது. ஆனால் அவங்களோட குரோதம் அதிகரிச்சது தான் ரொம்ப வேதனையாக போச்சு. பாட்டி ஏமா இவ்வளவு வெறுப்பு காட்டுறாங்க என் மேலே? நான் ஒரு நாள் கூட அவங்கள மதிக்காமல் நடந்ததே இல்லையேம்மா. கொட்டுறது தேளோட குணம், பாலை பொழியிறது பசுவோட பண்பு. ரெண்டுமே தன்னோட இயல்பை விட்டு மாறாது. நாம தான் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டு ஒதுங்கிக்கணும். பாட்டி செய்தது தப்பு மட்டும் இல்லை, பெரிய பாவம். ஒரு குழந்தையோட மனசை வார்த்தையால் குத்தி கிழிச்சு காயப்படுத்துறது தெய்வ குற்றம். பாவம் செய்த எல்லோருக்குமே கடலோட சபையில் தண்டனை உண்டு. பாட்டிக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும். வேண்டாம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சாது, இப்போ நீங்கள் கொடுக்கறதே பெரிய தண்டனை தான். ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் தனியாக இருக்கும்போது, ஒரு பிடி சாப்பிடும்போது, ஐயோ இது நம்ம பிள்ளையோட உழைப்பாச்சே, அவளை அனாதையாக விட்டுட்டு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கோமேன்னு அவங்க மனசு உறுத்தும். 1000 கேள்வி கேட்கும். மனசாட்சி தர தண்டனையிலிருந்து மட்டும் யாராலையும் தப்பிக்க முடியாது. அது உண்மைதான். இப்போ இது வாயாடவோ வழக்காடவோ ஆள் இல்லாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு நம்மளோட அருமை புரியும், பெருமையும் தெரியும். உன்னை எத்தனை நாள் என்னவெல்லாம் பேசியிருப்பாங்க. அம்மா, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நீ சொல்லாட்டியும் எனக்கு எல்லாம் தெரியும்டா என்று தன் மகளின் தலையை வருடி கொண்டு மடிமேல் சாய்த்து கொண்டாள்.